ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த ரஞ்சித் எப்போதாண்டா வசமாக மாட்ட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ரொம்ப நாளாக ஆர்வமாக இருந்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு நாளுமே நடக்கவே இல்லை. ஏன்னா எல்லாத்தோட சாட்சி தடயங்கள் எல்லாத்தையுமே அவன் அழிச்சதுனால என்ன நடக்க போகுதுன்னே சொல்லிட்டு தெரியாமல் இருந்துட்டு இருந்த பட்சத்தில் தான் இப்போ நம்ம நந்தினி அந்த ஃபோனை அவன் கையில இருந்தே டைரக்டா புடுங்கிட்டாங்க. ஆனா இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஞ்சித்துக்கும் நந்தினிக்கும் நடக்கிற சண்டை எல்லாமே சூர்யாவுக்கு இப்ப தெள்ள தெளிவா தெரிய வருது. இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போறோம். மிகப்பெரிய ஒரு மாற்றமே வரப்போகுது. ஏன்னா சூர்யாவுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா, அதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இப்ப நம்ம பார்க்க போகிறோம். நந்தினிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. எங்கே தான் அந்த ஃபோன் போணுச்சுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியாமல் இருந்துட்டு இருக்கும்போது அப்போ தான் அந்த ஃபோன் திருடன் இருக்காங்களா, அவன் ஃபோன் பண்ணுறான். சார், நான் இங்கே வந்துட்டேன், நீங்கள் என்ன இன்னும் வராமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் சொல்லிடுறான். அப்போ தான் இவனுக்கு நந்தினி ஞாபகமாகவே இருக்குது. நந்தினி பேச பார்த்தா யாருக்கு தாங்க பிடிக்காது. அப்படி இருக்கும்போது நந்தினி கிட்ட நீ என்னம்மா தேடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைன்னு இந்த மாதிரி ஒரு ஃபோன் காணும், அந்த ஃபோனை தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, அவன் எல்லாருக்கும் பணம் தானே முக்கியம்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஆனால் நந்தினி கரெக்டாக சொல்கிறாங்க, இந்த ஃபோனில் மிகப்பெரிய ஒரு விஷயமே இருக்குன்னு, அதனால் இந்த ஃபோனை அவசியமாக பாதுகாத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா இது ரொம்பவே தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. வேற ஒரு ஃபோனை பார்க்கக்கூடாது, அது ரொம்ப தப்பான விஷயம்னு சொல்லும்போது, அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணே, ஏன்னா இது ஒரு துஷ்டனோட ஃபோனு, அதனால் இதை பார்க்குறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனடியாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் சொல்கிறான், நீ சொல்கிறத வச்சு என்னால் புரிஞ்சிக்க முடியுது, அதை வச்சு நான் ஒரு விஷயம் சொல்கிறேம்மா. இந்த மாதிரி நான் இந்த ஃபோனுக்கு ஃபோன் பண்ணேன், அவன் இங்கே தான் இருக்கான், நீ வா அப்படின்ற மாதிரி சொன்னான். ஆனால் நான் ஒரு 1000 ரூபா 2000 கிடைச்சாலே போதும்னு நினச்சேன். ஆனால் அவன் 2000 50,000 கொடுக்குறேன்னு சொன்னான். எனக்கு அப்போவே டவுட்டு தாம்மா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாண்ணே, ஏன்னா இதில் கொலை சம்மந்தப்பட்ட வீடியோ இருக்குன்னு சொல்லவுமே அவன் பயந்துடுறான். சரிம்மா, நான் போயிட்டு அவன்கிட்ட பணத்தை வாங்கிடுறேன், அப்புறம் நீ அவங்ககிட்டேருந்து வாங்கிக்க போனேன் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப நன்றினான்னு சொல்லிட்டு நந்தினி இப்போ கூடவே போகிறாங்க. பின்னாடி இவனுக்கு தெரியாது. இவன் போயிட்டு பணத்தை மாற்றி பணத்தை வாங்கிட்டு ஃபோனை கொடுத்துட்றான். உடனே ஃபோனை பார்த்து ரொம்பவே சந்தோஷம். அடேய் நந்தினி, என்னென்ன பண்ண, இதுக்கு மேலே வைக்கிறண்டி உனக்கு காப்பு, இதுக்கு மேலே உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவோமே. நந்தினி இருந்துக்கிட்டு போய் அவன் ஃபோனை வாங்கிட்டு ரிட்டர்ன் திரும்புகிறாங்க. நந்தினி போய் எய்த்தாப்புல நிற்கிறா. என்ன ரஞ்சித், கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் இருந்துகிட்ருக்க, உன்னை என்ன பண்ணுறது எனக்கும் ஒன்றும் புரியலையே ரஞ்சித் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு நந்தினி, தேவையில்லாமல் என் விஷயத்தில் விளாண்டுட்டு இருக்காது, அப்புறம் நடக்கிறதே வேறையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, யாரா விளாட்றதெல்லாம் நீ தப்பெல்லாம் பண்ணிவிட்டு எங்கே யாருக்கிட்ட சவால் விட்டுட்ருக்க, உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுறான்னு சொல்லிட்டு நந்தினி என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோனை பிடுங்குறாங்க அவங்கிட்டேருந்து. ஆனால் அவன் ஃபோனை கொடுக்க மாட்டான். என்னால் ஃபோனை கொடுக்கவே முடியாது, ஒன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ரொம்ப தப்பு பண்ணிகிட்ருக்க, எதுக்கு நீ பின்னாடி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட போகிற அப்படின்னு சொல்ல, அடப்போடா எவ்வளவோ பார்த்தாச்சு இது தானே அப்படின்ற மாதிரி நந்தினி சொல்ல, 2 பேரும் பிடுங்கிட்டு இருக்காங்க. இதில் ஹைலைட் என்னென்னா, நம்ம சூர்யா இங்கே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அதாங்க. ஏன்னா சூர்யாவுக்கு தெரியாது இல்லையா இந்த விஷயத்தை பற்றி. ஆனால் சூர்யா அங்கே நிற்கிறாரு. இந்த மாதிரி இங்கே என்ன நந்தினி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சூர்யா சார் அப்படின்னு சொல்ல, இல்லை ஏதோ தப்பாக இருக்கே, எதுக்காக இங்கே நிற்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அப்படிலாம் இல்லை சூர்யா சார், ஒரு வேலை விஷயமா வந்தேன் அப்படின்னு சொல்ல, உன்னால் எவ்வளோ பொய் சொல்ல முடியுமோ அவ்வளோ பொய் சொல்ல நந்தினி, எவ்வளோ நீனும் பொய் சொல்லுவேன்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன், நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் நீ பொய்க்கு மேலே பொய் சொல்லி சொல்லி என்ன பயங்கரமாக ஏமாற்றி வச்சுருக்க, இதுக்கு மேலே நான் ஏமாற தயாராகவே இல்லை நந்தினி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு சூர்யா. அப்போ தான் நந்தினி அதிர்ச்சி எழுது, ஐயோ இவருக்கு தெரிஞ்சிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சூர்யா சார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நீங்கள் கோவப்படாதீங்க, நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்ன நந்தினி இருக்குது, எல்லாமே முடிஞ்சு போச்சு,
இப்போ வந்து சொல்கிறேன் போகிறேன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை சூர்யா சார், நான் வந்து உங்ககிட்ட சொல்ல வேண்டிய கடமை என்னோடது நிறையவே இருக்குது, அதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ சொன்னதெல்லாம் போதும், என்னை அசிங்கப்படுத்தினதும் போதும், அங்கேருந்து சொல்லாமல் கொள்ளாமல் நீ பாட்டுக்கு உன் விருப்பத்துக்கு நீ கிளம்பி வந்துட்ட, யார் பேச்சையுமே நீ கேட்குறதே இல்லை நந்தினி, என்னதான் நந்தினி உன் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, சூர்யா சார் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க நந்தினி சொல்கிறாங்க. இதுக்கு மேலே வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிடுறாங்க. இல்லை நீங்கள் என்னை நம்பி தான் ஆகணும்னு சொல்லிட்டு எவ்வளோ தான் சொன்னாலும் நான் ஒன்று வந்து சும்மா விட போகிறதாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ தான் ஒரு வாட்டியும் நானும் பொறுத்து பார்த்தேன். அப்படி எதுக்காக தான் நீ ஒரு பக்கம் இங்கே ஒரு மார்க்கமாக இருந்தனா, அந்த ரஞ்சித் ஒரு பக்கம் மார்க்கமாக இருக்கான். அவங்க 2 பேருக்குள்ள என்னதான் அப்படி நடக்குது போகுதுன்னு சொல்லிட்டு என்னால் கண்டே பிடிக்க முடியல நந்தினி, அந்த அளவுக்கு 2 பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சூர்யா சார், நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ சொல்ல வர்றது எனக்கு புரியலையா இல்லை நான் சொல்ல வர்றது உனக்கு புரியலையான்னு எனக்கு தெரியல, ஆனால் நீ பண்ணுறது போகிறது எல்லாமே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இதுக்கு மேலே நான் அமைதியாக இருக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு வாட்டியுமே நந்தினி என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் சூர்யா வந்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி ரொம்பவே பொறுமையாக இருந்தார் சூர்யா சார். கடைசியில் வந்து இப்படி நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கும்போது தான் சூர்யாவுக்கு அது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வாட்டி பிரச்சனைகள்லாம் உருவெடுக்கும்போது அது வேறு மாதிரி நடந்துட்டுருச்சு, ஆனால் இந்த வாட்டி சொல்லவே முடியாத அளவுக்கு எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா நந்தினிக்கு தான் தெரியும் இதில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நந்தினி இது எல்லாத்தையும் சரி பண்ணி எப்படி மேலே வர போகிறாங்க அப்படின்ட்டும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நந்தினி இவ்வளோ வாட்டி பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த ரஞ்சித்தை கையும் களமாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அந்த நேரம் வந்துடுச்சு. இதனால் வசமாக வந்து சிக்கிக்கிட்டான் ரஞ்சித். இதுக்கு மேலே அவனால் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அந்தளவுக்கு தான் வந்து பிரச்சனைகள்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. என்ன நடக்க போகுது ஏது அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி கமர்ஷியல்